அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கொயரோட ஷார்ட்கட் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் கியூபோட ஷார்ட்கட் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கியூபில் வந்து உங்களுக்கு கடைசியில் ஒரு ஹோம்ஒர்க் சம்மன் கொடுத்துருந்தேன். என்ன சொன்னா 42 கியூப் 42 கியூப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். சரி, இது எப்படி போடுவோம்? ரெண்டாக பிரிச்சுட்டு 4 கியூப் பண்ணால் 64, 2 கியூப் பண்ணால் 8. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணி 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? 32, இங்கே 16. இதை டபுள் பண்ணால் 64, 32, 8, இது ஒரு 48, மிச்சம் 4, 96, 100, 74, 74,088. 32 × 42 × 42 74,088. ஓகேவா? அவ்வளோதான். சிம்பிளாக கியூப் பண்ணிடலாம். எந்த நம்பராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கியூப் பண்ணிட முடியும். அடுத்து கியூப் ரூட் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சர்ட்ஸ் அண்ட் இண்டீஜஸ். ஓகேவா? தமிழில் முருடுகள் அடுக்குகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பவர்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ, ரூட்டில் இருக்க வேல்யூ, பவரில் மைனஸ் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? கான்செப்ட் ப்ளஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சொல்ல போகிறோம். இது ஃபுல்லாக கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நிறையா சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது a/m, a/n இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பேஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. கீழே இருக்க நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. அப்படி ஒரே மாதிரி இருந்தால் a/m + n எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2/3 × 2/2. இதை மல்டிபிள் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? 2/5 எழுதிக்கலாம். அப்படியே பவர்ஸ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். எப்போ ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே இருக்க நம்பர்ஸ் உங்களுக்கு சேமாக இருக்கணும். கீழே இருக்க நம்பர் சேமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதை எடுத்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்பர்ஸ் எப்படி இருக்குது? டிவைடில் இருக்குது. இப்படி டிவைடில் இருந்ததுன்னா அப்படியே மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? a/m - n. இப்போ 2/16 × 2/2 இருந்ததுன்னா சரி டிவைடில் எழுதுவோம். 2/16 ÷ 2/2 இருக்குன்னா உங்களுக்கு பேஸ் சேமாக இருக்குது. ஓகேவா? பேஸ் சேமாக இருக்குது அப்படின்னா அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். 16ல் 2 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 14. அவ்வளோதான். நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டியது என்ன? இந்த பேஸ் சேமாக கொண்டு வந்துடணும். சேமாக கொண்டு வந்துட்டு சேமாக இருந்ததுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கலாம், டிவிஷனில் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரே வேல்யூக்கு 2 பவர் இருக்குது. m, n 2 பவர் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா அதை மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். m × n. இப்போ 2/4 பவர் 2 இப்படி இருந்ததுன்னா 4 × 2 எவ்வளோ? 8. 2/8 எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றில் பேஸ் சேமாக இருக்குது, வேறு பவர் தனித்தனியாக இருக்குது. அதை ஒன்றா மர்ச் பண்ணி ப்ளஸில் எழுதுறோம். இங்கே ஒரே நம்பருக்கு 2 பவர் இருக்குது. அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். இது 3 பவர் இருந்தாலும் சரி அதை என்ன தான் பண்ணணும்? மல்டிபிள் தான் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ ஒரு பவர் வேல்யூவில் மைனஸ் இருக்குது. அப்படி மைனஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேல்யூவை நம்ம ஒன்று மேலேருந்து கீழே கொண்டு வந்திருப்போம், இல்லை கீழேருந்து மேலே கொண்டு வந்திருப்போம். ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்குல்ல, ஒரு பின்னத்தில் கீழே இருக்க நம்பர் மேலே இருக்க நம்பர்னு இருக்கும். அந்த கீழே இருக்க நம்பரை மேலே கொண்டு போனால் பவரில் மைனஸ் ஆகும். அதே மாதிரி மேலே இருக்க நம்பரை கீழே கொண்டு வந்தாலும் பவரில் மைனஸ் ஆகும். இப்போ a/m இருக்குது. அப்போ இது எப்படி இருந்திருக்குன்னா 1/a/m இருந்திருக்கும். இதை நான் மேலே கொண்டு போகும்போது a/m ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ 2/-16னா நீங்கள் எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? 1/2/16 எழுதிக்கலாம். ஓகே, அப்போ மேலே இருக்க வேல்யூ கீழே கொண்டு வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். இப்போது கீழே இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், a/n இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இதை நான் மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா a/-n ஆகிடும். ஓகேவா? இப்போ 1/3/4 அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம்? 3/-4 எழுதலாம். இப்போ நான் கீழே இருக்க வேல்யூவை மேலே கொண்டு போகிறேன்.
ஓகேவா? ஒரு வேல்யூவை மேலேருந்து கீழே கீழேருந்து மேலேயோ மாற்றினீங்கன்னா அந்த பவரோட சிம்பிள் மாறிடும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது இங்கே ஏதோ ஒரு ரூட் கொடுத்துட்டு உள்ள ஏங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ போட்டுட்டு அந்த ரூட் வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே ஃப்ராக்ஷன் எழுதிக்கணும். 1/m. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4th ரூட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை 5 அப்படியே எழுதிட்டு ரூட் என்னது 4, இதை 1/4ன்னு எழுதணும். ஓகேவா? அந்த என்ன ரூட் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதணும் 1/4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த 5 பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் சேமாக இருந்தால் டிவைடில் இருக்கும்போது பவரை மைனஸ் பண்ணணும். ஒரே வேல்யூ 2 பவர் இருந்தால் அந்த 2 பவரையும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்தது ஒரு பவர் வேல்யூக்கு நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அது கீழே இருந்து மேலேயோ மேலே இருந்து கீழேயோ மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ரூட் வேல்யூ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவோட பவரில் அந்த ரூட்டை ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் வெறும் ரூட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து a/1/2 அது வந்து ஸ்கொயர் ரூட். ஓகேவா? அப்போ 2 இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே போடலன்னா 2 இருக்குன்னு அர்த்தம். அதான் நான் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரூட் 4 அப்படின்னா 4/1/2ன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, ஏங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இதுக்கு 2 ரூட் வேல்யூ இருக்கு. ஓகேவா? எம்னு ஒரு ரூட் வேல்யூ, என்னன்னு ஒரு ரூட் வேல்யூ. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கலாம். பவரில் 1 இருக்கு. டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், இந்த 2 வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். mn. அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே தானே பார்த்தோம் முன்னாடி சம்மில் ரூட் வேல்யூ என்ன இருக்கோ அதை இங்கே ஃப்ராக்ஷனில் கீழே எழுதணும். இப்போ mn இருக்கு, அப்படியே மல்டிபிள் பண்ணி கீழே எழுதிக்கலாம். இப்போ ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு இருக்கு. இதை நான் இப்போ எப்படி எழுதலாம்னா 3/1 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுவோம் 6. 3/1/6. இப்போ இதில் எப்படி இருக்கு, a/n இருக்கு, ரூட்டுக்கு m இருக்கு, அந்த m கீழே போட்டுடலாம் n/m. இப்போ 2/5 கியூப் ரூட் இருக்கு அப்படின்னா இங்கே எழுதும் போது 2/5 அப்படி எழுதி ரூட் வேல்யூவை கீழே எழுதணும். ஓகேவா? அந்த ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி அந்த ரூட் வேல்யூ எப்பவுமே டினாமினேட்டரில் எழுதணும் பவரில் எழுதும் போது. ஓகேவா? இந்த 8 தான் ரொம்ப முக்கியமான பேசிக்ஸ். இந்த டாபிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 8 பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நீங்களே 2-3 எக்ஸாம்பிள் எழுதி இந்த மாதிரி எழுதி பாருங்க என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? புரியலன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். சரி, இப்போ இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்ததை வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இங்கே எனக்கு 2/-3, 4/-2, 8/-5 எல்லாமே மைனஸில் இருக்குது. முதல்ல இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். ப்ளஸ்ஸாக மாற்றினா என்ன பண்ணணும், கீழே இருந்தால் மேலே, மேலே இருந்தால் கீழே. 8/5 2/3 × 4/2ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ப்ளஸ் ஆகிடுச்சு. மேலே இருந்தது கீழேயும் கீழே இருந்து மேலேயும் மாற்றினாலும் ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே என்னவா மாற்றணும் அப்படின்னா ஒரே மாதிரியான பவராக மாற்றணும். இப்போ 8 எப்படி எழுதலாம்னா 2³ 8, 2 ஸ்கொயர் 4. ஓகே, அப்போ 8க்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், 2³ எழுதிக்கிறேன். இதில் 2³ × 4 ஸ்கொயர்னா 4 வந்து எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பவர் இருந்தால் என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். 2/15. இங்கே 2³ × 2 பவர் இருந்தால் மல்டிபிள் பண்ணிக்கணும் 2/4. இப்போ கீழே பாருங்கள் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். 2/7. அடுத்தது டிவைடில் இருந்ததுன்னா பவர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு 15 7 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 8 இருக்குமா, 2/8. இப்போ ஆன்சர் வந்து 2/8. ஓகேவா? என்னென்ன பண்ணிடுவோம், இது வரைக்கும் பார்த்த எல்லா கான்செப்டையும் இந்த ஒரே ஸ்டெப்பில் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? நெகட்டிவில் இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றுறோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பவர்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவரை ப்ளஸ் பண்ணுறோம், டிவைடில் இருந்ததுன்னா பவரை மைனஸ் பண்ணுறோம். அதே தான் இந்த கொஷினுக்கும். ஃபஸ்ட் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றிடுவோம். இப்போது 4 மட்டும் நம்ம 2³ சேஞ்ச் பண்ணலாம்.
நான் 3க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, 3 எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 3/4 2 ஸ்கொயர். இது என்ன ஆகும்னா 2/9 ஆகிடும், டிவைடட் பை 3/4 இன்ட்டு 2/2. இப்போ இது ரெண்டு மட்டும் சேமாக இருக்கா நமக்கு? இது 2/9, இது 2/2 இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2/7 டிவைடட் பை 3/4. இதுதான் ஆன்சர். ஓகேவா? 2/7 3/4. அடுத்தது இப்போ இது என்ன பண்ணணும்? 2 அப்படியே எழுதிட்டு பவரில் 12 டிவைடில் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணி எழுதணும், 6. இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ 2/2. இது ஒரே மாதிரி இருந்தால் ஆட் பண்ணணும், இப்போ அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. அப்போ 4 முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். அதில் பவர் 3 இன்ட்டு 2/2. அப்போ இது என்ன ஆகும்னா 2/6 2. இப்போ ஆன்சர் வந்து 2/8. அடுத்தது இப்போ 64 256ன்னு இருக்குது. இப்போ இதை ஒரே மாதிரியான பவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 64 மாற்றுவோம். ஓகேவா? ரெண்டாவது டேபிளில் 32 16 8 4 2 2. இப்போ எத்தனை வருது? 1 2 3 4 5 6. அடுத்தது 256 இதே மாதிரி போடுவோம். 128 64. 64க்கு இப்போ தான் பார்த்தோம் 2/6ன்னு சொல்லிட்டு, அதோட எச்சா 2 இருக்குது, அப்புறம் 2/8. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணால் 1/2/2ன்னு வரும். ஓகேவா? இப்போ 1/4. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணியும் போடலாம். இன்கேஸ் இந்த மாதிரி பவர் வச்சு போடுற மாதிரி இருந்தால் இப்படி கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகேவா? சரி, பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸ் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு சுத்தமாகவே பேசிக்ஸ் பிரச்சனையாக இருக்கும். அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கரெக்டாக கவனிச்சா மட்டும்தான். ஓகேவா? ஃபுல்லாக 1 by 1 நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கவனிக்கணும். அது ரிலேட்டடாக என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நீங்கள் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதி அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதோட செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.